வாங்க ஐஎல்ஸை பற்றி பேசலாம். ஸோ லாஸ்ட் டைம் ஐஎல்ஸோட ஃபுல் ஃபார்ம் சொல்லியிருந்தேன். இந்த டைம் உங்களுக்கு ஐஎல்ஸை பற்றி ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் பேசுவேன், அப்படி இல்லைன்னா 3 மினிட்ஸ். ஸோ எனக்கே தெரியும் என்னன்னா எவ்வளோ கஷ்டம் ஒரு வீடியோ லாங் டியூரேஷனில் பார்க்குறது அப்படின்ட்டு. ஏன்னா நானுமே லாங் டியூரேஷன் வீடியோஸ் எல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டே தான் இருப்பேன். இது வந்து ஐஎல்டிஸை பற்றி பேசுகிறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பிகாஸ் நான் கஷ்டப்பட்டதை வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நிறைய சர்ச் பண்ணும்போது எனக்கு நிறைய வீடியோஸ் வந்து என்ன கான்டென்ட்ன்றது யாருமே சொல்லலை. ஏன்னா அது வந்து எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். தென் வந்து ஐஎல்டிஎஸ்ல வந்து மொத்தம் 4 செக்ஷன்ஸுங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அப்படிங்கிற மாதிரி 4 செக்ஷன். அந்த 4 செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் எப்போவுமே 2 days பிஃபோர்லேயே நடந்துடும். ஸோ அந்த வென்யூவோட வந்து லொக்கேஷன், அந்த வந்திருக்க மெயிலில் வந்திருக்க இதை வந்து ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கணும். உங்கள் பாஸ்போர்ட்ஸ் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். ஒரு பாஸ்போர்ட் ஒரிஜினல் கூட நீங்கள் கையில் வச்சுக்கலாம். அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்கெடியூல் பண்ண டேட்டுக்கு நீங்கள் போகணும். டைமுக்கு பிஃபோர் 20 minutes பிஃபோர் ஆர் 1 hour பிஃபோர், ½ hour பிஃபோர் போயிருங்க. எப்படியுமே உங்களோட லொக்கேஷனுக்கு பக்கத்தில் அந்த ஹோட்டல்ஸ் இருக்கவே இருக்காது. எல்லாம் முன்னாடி நாளே இப்போ அந்த ஹோட்டலை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த லொக்கேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் பிஃபோராக பிளான் பண்ணி நீங்கள் போகிறது தான் பெட்டர். ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த கரெக்ட் டைமில் இல்லைனா நம்மளுக்கு ஆப்சென்டீஸ், நம்ம அவ்வளோ காசு கொடுத்து 16,500 சம்திங் கொடுத்துட்டு போகலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் ஸ்பீக்கிங்கை வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கணும். இல்லைனா உங்களுக்கு அட் த டைம் ஆஃப் எக்ஸாமில் நீங்கள் ஸ்கெடியூலை வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. அவ்வளோதான் சொல்லுவேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4 செக்ஷன்ஸில் வந்து ஸ்பீக்கிங் முடிஞ்சிருச்சு. இப்போ லிசனிங், ரீடிங், ரைட்டிங் இருக்குது. இதில் வந்து 2023 என்ன பண்ணாங்கன்னா அப்படியே உல்ட்டா பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரைட்டிங் ரைட்டிங் வச்சுட்டு நெக்ஸ்ட் ரீடிங், நெக்ஸ்ட் லிசனிங். இந்த ரைட்டிங் ஃபர்ஸ்ட் இருந்தனால என்ன ஒரு உங்களுக்கு ஈஸினா, நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல உட்காந்து எழுத மாட்டோம். ஃபர்ஸ்ட்லேயே வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து நிம்மதியாக நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். இந்த ரைட்டிங்கில் என்ன டிஃபிகல்ட்டிஸ்னால் நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து பிடிக்கும். டாஸ்க் 1, டாஸ்க் 2 இருக்கும். டாஸ்க் 1 இஸ் டெட் ஈஸி வைல் கம்பேரிங் டாஸ்க் 2. ஏன்னா டாஸ்க் 1ல் 150 வேர்ட்ஸ்க்கு 170 எழுதுனா பெட்டராக இருக்கும். டாஸ்க் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 250 வேர்ட்ஸில் 270 வேர்ட்ஸ் எழுதுனா பெட்டராக இருக்கும். ஏன் 270 வேர்ட்ஸ் 175 வேர்ட்ஸ் எழுத வைக்கிறாங்கன்னா, நம்ம கிராமட்டிக்கல் எரர், ஆர்டிக்கல் எரர், காம்போசிஷன் எரர் அண்ட் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர்ஸ் எரர்ஸ் நிறைய வரும். அதில் வந்து அந்த எரர்ஸை வந்து நம்ம வந்து மிஸ்மேட்ச் பண்ணுறதுக்கு 170 வேர்ட்ஸ் அண்ட் 270 வேர்ட்ஸ் ஆர் 75 வேர்ட்ஸ் எழுதுனா இன்னும் பெட்டராக இருக்கும். ஆக்சுவலி 270 வேர்ட்ஸ் தான் எழுதணும், நாட் மோர் தென் 270. ஓகேங்களா? தென் இதில் வந்து ரீடிங் பார்ட் அப்படிங்கிறது வந்து மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரீடிங் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட், ட்விஸ்டடாக இருக்கும். ஏன்னா 3 பேராகிராஃப்ஸ் இருக்கும், 3 செக்ஷன்ஸ் இருக்கும் ரீடிங் பார்ட்லேயே. ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஈஸியாக இருந்தால் லாஸ்ட் செக்ஷன் வந்து கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட் ஈஸியாக இருந்தால் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ட்விஸ்டடாக இருக்கும். கஷ்டம் கிடையாது, ட்விஸ்டட். ஸோ தென் வந்து லிசனிங்லேயே 4 பார்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 செக்ஷன் ஈஸியாக இருந்தால் லாஸ்ட் 2 செக்ஷன் அப்படியே வந்து உங்களுக்கு கிராஜுவலாக ட்விஸ்டடாக ஆகிட்டு வரும். ஃபர்ஸ்ட் 2 செக்ஷன் உங்களுக்கு ட்விஸ்டடாக இருந்தால் லாஸ்ட் 2 செக்ஷன் ஈஸியாக இருக்கும். பட் இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கலாம், எஸ் ஆர் நோவாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து சூஸஸ் இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஃபில்லப்ஸ் இருக்கலாம். பட் லாஸ்ட் செக்ஷன் எப்போவுமே உங்களுக்கு ஃபில்லப்ஸ் தான் இருக்கும். இது வந்து லிசனிங்க்கு. ரீடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி ஃபில்லப்ஸ், எஸ் ஆர் நோஸ் ஆர் எவ்ரிதிங் அப்படி தான் இருக்கும். இது வந்து அப் டு த பேப்பர். டஃப்பாக இருந்தால் ஈஸி டு மாடரேட் டு ஈஸி அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. தென் வந்துட்டு ரைட்டிங். டாஸ்க் 1, டாஸ்க் 2ல் நம்மளுக்கு டைமிங். டாஸ்க் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 20 minutes, டாஸ்க் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 40 minutes. ரீடிங் சேம் 60 minutes அண்ட் லிசனிங் வந்து உங்களுக்கு சேம் வந்து 20 minutes வரும். மொத்தம் ஓவராலாக உங்களுக்கு கோர் வந்து 2.5 minutes உங்களுக்கு எக்ஸாம், ஐ மீன் 2:30 hours வந்து எக்ஸாம், 2 hours 30 minutes எக்ஸாம் நடக்கும். நீங்கள் என்னென்ன கொண்டு போகணுன்னா எக்ஸாம் சென்டருக்கு சேம் வாட் எவர் ஸ்பீக்கிங்க்கு நீங்கள் கொண்டு போனீங்களோ அதுதான். ஒரிஜினல் பாஸ்போர்ட், ஜெராக்ஸ் பாஸ்போர்ட், தென் உங்களோட ஆதார் எடுத்துகிட்டு போனால் அவங்களும் பெட்டராக இருக்கும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே விடுவாங்க. வென்யூ, லொக்கேஷனோட ஜெராக்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன மெட்டீரியல் ரிஃபர் பண்ணேன், என்னென்ன கிளாஸ்க்கு போனேன், எத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்தேன், அட்டெம்ப்ட் வந்து 2 times கொடுத்தேன், அதை பற்றி எல்லாமே எலாபரேட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அண்டில் தென் தேங்க்யூ. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளீஸ் ஃபாலோ, ஷேர், சப்ஸ்கிரைப். எனக்கு அது இன்னும் மேலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.